கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2026 வருடம் தை மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். தை மாதம் என்பது மகர சங்கராந்தி பலன் என்றும் அதை சொல்லுவார்கள். தை மாதத்தில் தான் வருவார். அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற 15/1/2026 முதல் 12/2/2026 வரை இருக்குது தை மாதம். சுமார் ஒரு 29 நாட்கள் இருக்குது. இதற்குண்டான 12 ராசிக்குள்ளான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி பொதுவாக பொது பலன்கள் தான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு பதிவிலுமே 12 ராசிக்கு உண்டான்னு சொல்லும்போது சொல்லப்படுது. அப்போ இந்த தை மாத பலன் அப்படின்னு தான் இது வருகிறது. இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதம் வரும் வரைக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இதற்கு மகர சங்கராந்தி பலன் என்றுமே சொல்லுவார்கள். அப்பொழுது பஞ்சாங்கத்திலே வரும்பொழுது பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் புலி வாகனத்திலே வருகிறது. அதன் பெயர் மந்தன் என்று சொல்லப்படுகிறது. ஆண் புலியாக சொல்லப்படுகிறது. அதற்கு 2 வாய்கள், 3 கால், 3 கைகள், 4 கால்கள், அகோர ரூபம் எடுத்து கேடயம், ஈட்டி இது போன்ற ஆயுதங்களை கொண்டு பவனி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த மகர சங்கராந்தி புருஷர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வரும்பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தீர்களானால், பொதுவாக ஆண்களுக்கு, அதுவும் இளைய சமுதாயம் சொல்லுவாங்க இல்லையா, யூத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சற்றே பீடை ஏற்படுகிறது. பீடை என்றால் கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் அந்த கெடுபலன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் விலங்குகள் வகையிலே யானைகளுக்கு பீடை ஏற்படுகிறது. யானைகளுக்கு பிரச்சனை வரும், அது மடிய நேரிடும். அந்த யானைகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நன்கு பராமரிக்க வேண்டும். அதனிடையே விஷமத்தனம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னால் யானைகள் மூலமாக மக்களுக்கு துன்புறுத்தலும் ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களுக்குமே பீடை ஏற்படுகிறது. அப்போது கடல் வாழ் உயிரினங்கள் மீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் அது மூலமாக பீடை ஏற்படும். விலை வீழ்ச்சி ஏற்படும், விலை உயர்வு ஏற்படும், அது குறைஞ்சிரும். கடல் வாழ் உயிரினங்கள் குறையும் போது விலையேற்றம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதற்குமே பீடை ஏற்பட போகிறது. கொத்தாக மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நேரங்காலத்திலே கொத்தாக செத்து மடிகிறார்கள், அதுபோல் அதுவும் இந்த கடல்வாழ் உயிரும் செத்து மடியும். அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிர் இருக்கும், அதிகமான மழையும் இருக்கும். நிலச்சரிவு ஏற்படும், பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்பட்டிருக்கு. புதுவிதமான வைரஸ் அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி ஆகப் போகிறது. அந்த வைரஸ் நீரின் மூலமாகவும் காற்று மூலமாகவும் அழுகிய பொருட்கள் போது காய்கனியாக இருக்கலாம், உணவு வகையாக இருக்கலாம், இது மாதிரிலாம் கூட அதிலிருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதன் மூலியமாக மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக சொல்லிவிட்டு இதெல்லாமே இந்த நடக்கப்போகுது இந்த மகர சங்கராந்தி பலனில். இது இல்லாமல் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சற்றே பீடை ஏற்பட போகிறது. ஆன்மீகத்தில் என்ற போது நெருக்கமாக உள்ளவர்கள், கோவிலில் இருக்கிற பூசாரிகள், குருக்கள், ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள், ஆன்மீகத்திலே சுவாமிகள், சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் பீடை ஏற்பட போகிறது. அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான தை மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசியில் பார்த்தீர்களானால் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்காங்க. 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்திலே குரு இருக்கிறார், 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். குரு 9ல் இருக்கிறனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். 2026 வருஷம் துலா ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இப்போ தை மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே எப்படி சொர்க்கவாசல் திறக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி சொர்க்கவாசல் திறந்திருக்கும். அதில் போயிட்டு வந்தீங்கனாலே அது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அந்த வருடம் முழுதுமே நல்ல பலன் நடக்கும். சொர்க்க வாழ்க்கைக்கு உண்டான பலன் ஓரளவுக்கு நடக்கும். கண்டிப்பாக ஒவ்வொன்றில் கூட அவங்கவுங்க கர்மா பலனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நடக்கும். அதுதான் சொர்க்கவாசல் திறப்பாங்க, அதில் போயிட்டு வருது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாசல் உங்களுக்கு தை மாதம் திறக்கப் போகிறது. அதை பற்றி கவலைப்படணும். நல்லா இருக்க போகிறீங்க. எல்லாம் மேன்மையான விஷயம் நடக்கும், முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும். தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகிடும். இப்படி தான் நடக்க போகுது. பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். முக்கியமான விஐபி பரிச்சயமாவாங்க, அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக
உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால, அதுவும் சனியோட வீடு, நட்பு வீடு தான். தை மாதத்திலே துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு வீடு அமையும், வண்டி வாகனங்கள் அமையும். இது கண்டிப்பாக அமையும். ரொம்ப நல்லா பிளான் வச்சு வச்சுங்க. இந்த கார் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த வண்டி வாங்கினா, இந்த 2 வீலர் வாங்கினா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். தை மாதத்தில் வாங்கிடுவீங்க. அப்படித்தான் இந்த கிரகணிகளுக்கு சொல்லுகிறது. அது மாதிரி வீடு குடி போதுன்னா தை மாதம் போய்ட்டலாம். ஆனால் சுபகாரியங்கள் செய்யும்போது பரிகாரம் செய்துவிட்டு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தை மாதத்திலே குருவும் சுக்கிரனுமே மறைவு பெற்றிருக்கிறார்கள். குரு சுக்கிரம் மூலம் சொல்லுவாங்க. அப்போது கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும், எந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பரிகாரம் இருக்குது. அது அங்கங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஜோசியர்கள், குருமார்கள், ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு கேட்டால் நல்லது இருக்கும். இது மாதிரி கேட்டு நடந்துக்கலாம். அடியனை போன்றவர்கள் தொடர்பு கொண்டாலுமே நாங்கள் சொல்லி உங்களுக்கு அதுக்குள்ள பரிகாரத்தை சொல்லி அது நீங்கள் செஞ்சுட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செய்துவிட்டு செய்தீர்களானால் உங்களுக்கு எல்லா சுபகாரியமும் நன்மையாக நடக்கும் தை மாதத்திலே. அடுத்ததாக குழந்தைகள் வழியிலே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உடல்நிலை கொஞ்சம் நலிவு வரும், புரியாத நோயாக இருக்கும், அது கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் வைரஸ் ஃபீவர்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக கடன் பிரச்சனை செய்கிறோம், வழக்குகள் முடிவுக்கு வரும், எதிரிகள் தொல்லை அறுவடை அழியும். இது கண்டிப்பாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். தை மாதத்துலேருந்து உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளே இருக்காது, குறைஞ்சிடும். கண்டிப்பாக ஒன்று நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக கேட்டுங்க. அப்போது அந்த எதிர்ப்புகளெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம். தொடர்ந்து வீர நடை போட்டு வெற்றின்ற பாதையில் போயிட்டே இருந்து வெற்றி அடைஞ்சிடுவீங்க. எதாவது நடக்க போகுது. அப்போ தை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனாக இருக்கிறனால தை மாதத்திலே முழுவதுமே தாயார் என்கிற மகாலட்சுமி வழிபடலாம், ஆண்டாளை வழிபடலாம், அம்மன் தெய்வங்களை வழிபடலாம். உங்களுக்கு பிடிச்ச அம்மனாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் வணங்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம் வணங்கலாம், இப்படி வணங்கிட்டு வரலாம். பெரும்பாலும் லக்ஷ்மியை அம்சமுள்ள தெய்வங்களை வணங்குவது ரொம்ப சிறப்பு. அவர்களுக்கு தாமரைப்பூ சூட்டி தாமரைப்பூ மாலை போடலாம். வசதி இல்லாமல் ஒரு தாமரைப்பூ வச்சு வணங்கலாம். நெல்லிக்காய் மாலை போடலாம். வசதி குறைந்தவர்கள் ஒரே ஒரு நெல்லிக்காயை கொண்டு வைக்கலாம். குங்கும அர்ச்சனை செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்மம் பார்க்கும்பொழுது துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஏழை எளிய பெண்களுக்கு உதவி ஒத்தாசை புரியலாம். சில பேர் உடுக்க உடையரம் இல்லாமல் இருப்பாங்க. பெரும்பாலும் உங்கள் ராசிக்காரங்க ரெடிமேட் ட்ரெஸ் சொல்கிறோம் இல்லையா, தைத்த ஆடைகள், அதை நீங்கள் வாங்கி கொடுக்குறது சிறப்பு. அந்த தொழில் பண்ணுறவங்களும் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ரெடிமேட் துணியை வாங்கி கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு சுடிதார் வாங்கி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஷர்ட் பேண்ட் வாங்கி கொடுக்கலாம், பெரியவர்களுக்கு வேட்டி சட்டை ஷர்ட் பேண்ட் இப்படி வாங்கி கொடுக்கலாம். எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு தான தர்மம் பண்ணுறோம்னா ஒரு வேட்டி மட்டும் எடுத்து கொடுக்கக்கூடாது. வேட்டியுடன் சட்டை, தச்ச சட்டையாக இருக்கலாம், இல்லை துணியாக இருக்கலாம், அதை கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், அரசாங்கத்திற்குமே ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த ஏழை எளியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் என்று ஆண்களுக்கு வேட்டியும் பெண்களுக்கு புடவையும் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்களுக்கு வேட்டியுடன் ஷர்ட்டு துணி அல்லது ஒரு துண்டு டவல் கூட கொடுக்கலாம். பெண்களுக்கு ஜாக்கெட் பெட் இது செய்யணும். இது தெரிய மாட்டேது அவங்களுக்கு, சொல்கிறாங்களா சொல்லியான்னு தெரில. பெண்களுக்கு புடவையும் ஜாக்கெட் பெட்டும் கொடுக்கலாம். ஆண்களுக்கு வேட்டியும் ஒரு சட்டு துணி. சட்டு துணி அதிகமாக காசாக இருந்ததுன்னா ஒரு துண்டு கூட கொடுக்கலாம், டவல். வேட்டி, துண்டு, புடவை, ஜாக்கெட் பெட் இப்படி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. இது முழுமை பெறும். அப்போ இது அவங்க செய்கிறவங்க யாராக இருந்தாலுமே, எந்த அரசாங்கத்தில் யார் வந்தாலுமே இது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்மை மேல் நன்மை நடக்கும்.
கெடுபலன் வந்தாலும் உங்களுக்கு நற்பலனாக அமைஞ்சிடும். எப்பயுமே ஒரு அரசாங்கத்தாருக்கு மக்களுடைய ஆதரவும் பாராட்டும் அவர்களுக்கு மனமும் வந்து நினைக்கக்கூடிய விஷயங்களுமே அவங்க முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க முன்னுக்கு வந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு செஞ்சு தானே ஆவாங்க. அதுதான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வரணும். இந்த துளாராசிக்காரர்கள் தைத்த ஆடைகளை தானமாக கொடுத்து வரலாம். இந்த தை மாதத்திலே உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தேறும். ரொம்ப நாளாக யோசிச்சிருப்பீங்க, அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு. அந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருவீங்க. எல்லாருடைய தொடர்பும் கிடைக்கும். அடுத்து ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நீங்கள் செயல்படுத்தும் விதமாக அது அமையுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாமே எளிமையாக தான் சொல்லிட்டு வருவேன். அவ்வளோதான் விஷயம். அதை செய்தாலே போதுமானது. அப்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.